ஹே காய்ஸ், வெல்கம் ரம்யா கண்ணன் vlogs. இன்னைக்கு என்ன வீடியோ அப்படின்னா, ரம்யா செல்வன் வீட்டுக்கு போனோம். என்னெல்லாம் பண்ணோம் அப்படிங்கிறது வீடியோவில் போட மறந்துட்டேன். இன்னைக்கு தான் எடிட் பண்ணுறேன். கண்டிப்பாக வந்து பாருங்கள். நம்மளோட சேனலை ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோ உங்களோட நோட்டிஃபிகேஷனுக்கு வரும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஏன்னா ஸ்டார்டிங்லேயே வந்து குக்கிங் பண்ணுற மாதிரி இருக்குது அப்படின்னு சொல்லி பார்க்குறீங்களா? ரம்யாவுக்கு வந்து குக்கிங்கில் வந்து செம்ம எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது. அதே மாதிரி எனக்கு பார்த்தீங்க அப்படின்னா ஒஸ்ட் எக்ஸ்பீரியன்ஸ் தான். எனக்கு குக் பண்ணவே தெரியாது. அது எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயந்தான். அதை ஏன் சொல்கிறேன் அப்படின்னா, அங்கே போய் சரி நம்மளாவது ட்ரை பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவகிட்டே இருந்து கத்தியெல்லாம் வாங்கி ட்ரை பண்ணேன். பட் அவளோட அளவுக்கு வெங்காயம் கூட எனக்கு வெட்ட தெரியல. 2 பேரும் அதையே கலாய்ச்சிட்டு இருந்தோம். என்னக்கா இப்படி இருக்கீங்க அப்படின்னு சொல்லி அவளும் ஓடிட்டு இருந்தா. நேரில் வந்து அக்கான்னு சொல்லிப்போம், புள்ளன்னு சொல்லிப்போம், என்னெல்லாம் வாயில் வருதோ அதெல்லாம் சொல்லி கூப்பிட்டுக்குவோம். இனியனை வந்து தூங்க வைக்கலான்னு சொல்லிட்டு தூங்க வச்சுட்டு வந்து கிச்சனில் வேலை செஞ்சுட்டு இருந்தேன். சார் வந்து உடனே எந்திரிச்சிட்டாரு. அதனால கொஞ்ச நேரம் கையில் தூக்கி வச்சு விளாண்டுட்டு இருந்தேன். அதுக்கப்புறம் என்ன செய்கிறோம் அப்படின்னு தானே கேட்குறீங்க. நைட்டு வந்து டின்னருக்கு வந்து சிக்கன் கிரேவி செய்யலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் பண்ணிகிட்டு இருந்தோம். அதோட விஷயங்கள் மட்டும்தான் இந்த வீடியோவில் இருக்கும், பாருங்கள். பட் இமேஜ் மட்டும்தான் உங்களால் பார்க்க முடியும். வாய்ஸ் வந்து கரெக்டாக செட் ஆகலை. ஏன்னா 2 பேர்த்தோட ஃபோன்லேயுமே வீடியோ எடுத்தோம். ஆனால் அவகிட்ட இருந்து வீடியோ வந்து நான் ஷேர் பண்ணாமல் வந்துட்டேன். கொஞ்சம் லாங்காக இருக்கிறனால லாங்கில் இருக்கும்போது ஷேர் பண்ண முடியாது. அதனால சரி ஓகே வாய்ஸ் ஓவராவது கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு வாய்ஸ் ஓவர் கொடுத்துட்டேன். ஆக்சுவலாக பெரிய வெங்காயம் தான் அவள் வெட்டிகிட்டு இருந்தான். நானும் வெட்டலான்னு சொல்லிட்டு வாங்கினேன். அது வரல. எங்கள் வீட்லேயே வந்து கண்ணன் தான் எனக்கு வந்து வெங்காயம் வெட்டி கொடுப்பாங்க. இவ்வளோ பெரிய பிள்ளையாயிட்டா வெங்காயம் கூட வெட்ட தெரியாதா அப்படின்னு கேட்டால் வெட்ட தெரியும். பட் மற்றவங்க எக்ஸ்பெக்ட் பண்ணுற மாதிரி எனக்கு வெட்ட தெரியாது. எனக்கு தெரிஞ்ச மாதிரி வெட்டி நான் சமைச்சிருவேன். அவள் குட்டி குட்டியாக வெட்டிகிட்டு இருந்தா. சரி நம்மளும் வாங்கி வெட்டலாமே அப்படின்னு சொல்லிட்டு சீன் போட்டு வாங்கினேன். பட் வரல. அவள் என்னை கலாய்ச்சிட்டு இருந்தா. கலாய்க்கிற வாய்ஸும் ஆட் பண்ண முடியல. ஒரு விஷயம் தெரியல அப்படின்னா கற்றுக்கலாம்ல. அதனால கொஞ்சம் கொஞ்சமாக கற்றுக்கிட்டு இருக்கேன். இவ்வளோ பெரிய எரும மாடு ஆகிட்ட இன்னுமா கற்றுக்கிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டுலாம் கேட்பீங்க. கற்றுக்கிட்டு இல்லை, தெரிஞ்ச மாதிரி செஞ்சு சமைச்சிட்ருக்கேன். சம்டைம்ஸ் என்னோட ஹஸ்பண்டே சமைப்பாங்க, உங்களுக்கே தெரியும். நான் உட்காந்து சாப்பிடுவேன். அந்த மாதிரி விஷயங்கள்லாம் நடந்துட்டுருக்கும். லைஃப்பில் எல்லாமே எல்லாருக்கும் தெரிஞ்சிடும் அப்படிங்கிறது கிடையாதுல்ல. பொண்ணுன்னா சமைக்கணும், பையனா வேலைக்கு போகணும் அப்படிங்கிற விஷயத்தையே எங்கள் வீட்டில் வந்து நான் மாற்றி வச்சுருக்கேன். அப்படிலாம் கிடையாது. நானும் வேலைக்கு போகிறதா இருந்தால் வேலைக்கு போகலாம், அவங்களும் வேலைக்கு போகலாம். நானும் வீட்டில் வேலை செய்வேன், அவங்களும் வீட்டில் வேலை செய்வாங்க. எனக்கு தெரிஞ்சு இந்த ஒரு விஷயத்த மாற்றினாலே போதும். பையன் பொண்ணு அப்படின்னு சொல்லி யாரும் வந்து மாற்றி மாற்றி பேச மாட்டாங்க. கண்ணன் வந்து எங்கள் வீட்டில் எல்லா வேலையுமே செய்வாங்க. இது பொண்ணு செய்கிறது, இது பையன் செய்கிறது அப்படின்லாம் நினைக்கவே மாட்டாங்க. ஃபர்ஸ்ட் எங்கள் வீட்டில் வந்து கண்ணனை திட்டிகிட்டு இருந்தாங்க. அவள் செய்கிற வேலையை எதுக்கு நீங்கள் செய்கிறீங்க, அவளையே செய்ய விடுங்க அப்படின்னு சொல்லிட்டு. அதனால் சார் என்ன பண்ணுவார் அப்படின்னா, எங்கள் அப்பா அம்மா வராங்கன்னு தெரிஞ்சிருச்சுன்னா அவன் முன்னாடியே எல்லாத்தையும் செஞ்சு வச்சுருவான். இல்லைனா வரும்போது என்னை போய் கிச்சனில் நிற்க வச்சுருவான். அவன் போய் ஹாயாக டிவி பார்க்குற மாதிரி சீன் போட்டுட்ருப்பான். அந்த மாதிரி விஷயங்கள்லாம் நடக்கும். ஏன்னா எங்கள் அப்பா அம்மா வந்து என்னை திட்டக்கூடாது அப்படிங்கிறதுக்காண்டி. மற்றபடி அவன் வந்து கொஞ்ச நாள் போக போக திட்டு வாங்கினாலும் பரவாயில்லன்னு சொல்லிட்டு அவனே தான் செய்வான். எங்கள் அப்பா கூட திட்டுவார், ஏன் சாமி துணியெல்லாம் காய போட விடுற, வெளியில் பார்க்குறவங்க உன்னதான் சாமி தப்பாக நினைப்பாங்க அப்படின்ட்டு. அப்போ கண்ணன் இருந்துட்டு அவளுக்கு நான் தானப்பா எல்லாமே பண்ணணும், அவங்க நினைப்பாங்க இவங்க நினைப்பாங்கன்னா வெளியில் இருக்கிறவங்களாம் வந்து நம்மளை பார்க்க போகிறாங்க, நம்ம சமைச்சாதான் நம்ம வீட்டில் சாப்பாடு அப்படின்லாம் சொல்லி டைலாக்லாம் பேசுவாங்க. சரி அங்கே என்ன நடக்குது அப்படிங்கிறத சொல்ல விட்டு என்னோட சொந்த கதை சோக கதையெல்லாம் உங்ககிட்ட சொல்லிட்டு இருக்கேன். ஓகே, ரம்யா செல்வன் வந்து ஒவ்வொரு பார்ட்டாக செஞ்சுட்டு இருந்தா. நானும் சரி வீடியோ எடுப்போம் அப்படின்னு சொல்லிட்டு வீடியோலாம் எடுத்தேன். எல்லா வீடியோவும் அவகிட்ட தான் இருக்கு. இவளும் நானும் எப்படி மீட் பண்ணோம் அப்படின்னா, இன்ஸ்டாகிராமில் வீடியோஸ் பார்த்து தான். நான் வந்து ஸ்டார்டிங் வந்து அவளை பார்த்து தான் இன்ஸ்பயர் ஆகி வீடியோவே போட ஆரம்பித்தேன். ஏன்னா நான் எப்படி யோசிச்சுட்டு இருந்தேன் அப்படின்னா, எனக்கு ஒரு கேமராமேன் இருந்தால் தான் நான் க்ரோ ஆக முடியும். கேமராமேனே கிடைக்கலன்னு வீடியோஸே போடாமல் இருந்தேன். இவள் வந்து ஒரு செல்ஃப் கான்ஃபிடென்ஸான பொண்ணு. அந்த செல்ஃப் கான்ஃபிடென்ஸ் தான் இவகிட்ட எனக்கு பிடிச்சதே. ஏன் பிடிச்சது அப்படின்னா, அவள் செல்ஃபி ஸ்டிக்கை மிரரில் ஆட் பண்ணி அவள் வந்து நல்லா வீடியோ போட்டுட்டு இருந்தா. அவளுக்கு அப்போது நல்லா வந்து வியூஸும் போயிட்டுருக்கும். நான் போய் அவகிட்ட வந்து சொல்லியிருப்பேன், உன்னை பார்த்து தான் எனக்கு வந்து வீடியோ போடணுங்கிற இன்ட்ரெஸ்ட்டே வந்தது அப்படின்னு சொல்லிட்டு பேசியிருப்பா. அவள் ஆக்சுவலாக கோயம்புத்தூர்னே எனக்கு தெரியாது. அதுக்கப்புறமா வந்து 2 பேரும் பேசி மீட்டப் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு மீட்டப் பண்ணோம். அப்போ எங்கள் 2 பேர்த்துக்குமே வந்து கல்யாணம் ஆன புதுசு. ஆக்சுவலாக எனக்கு கல்யாணம் ஆன புதுசு, அவளுக்கு வந்து ஏர்லி மேரேஜ். அவளுக்கு வந்து இப்போ ஏஜ் வந்து 23 சம்திங், 23 24 சம்திங் தான். எனக்கு வந்து 27. அப்படி இருக்கும்போது ஏஜ் டிஃப்ரெண்ட். ஆனால் அவளுக்கு தான் முன்னாடி கல்யாணம் ஆச்சு. எனக்கு வந்து 25ல் தான் வந்து மேரேஜே ஆச்சு. அப்போது 25னா என்னோட ஏஜை சொல்கிறேன். உடனே வந்து 2025ல் தான் உங்களுக்கு கல்யாணம் ஆச்சா அப்படின்னு சொல்லி கேட்காதீங்க. ஏஜ்
25ல மேரேஜ் பண்ணேன். மேரேஜ் ஆகி ஒரு 4 மந்த்தில் தான் எனக்கு அவளை தெரியும். அப்புறம் அவளை மீட் பண்ணுறதுக்காக நான் அவங்க வீட்டுக்கு போனேன். ஏன்னா யூடியூப்பை பற்றி எதுவுமே எனக்கு தெரியாது. அவளை வச்சு தான் வந்து யூடியூப் எப்படி ஓப்பன் பண்ணணும், அதில் என்னென்னலாம் எனபிள் பண்ணணும் அப்படிங்கிற விஷயங்கள்லாம் 2 பேத்துக்குமே ஒன்றுமே தெரியாது. அவளும் என்ன மாதிரி தான், நானும் அவ்வளோ மாதிரி தான். ஆனால் 2 பேருமே உட்காந்து நிறையா சர்ச் பண்ணி, அவகிட்ட வந்து லேப்டாப்லாம் இருக்கும். கொஞ்சம் விஷயங்கள்லாம் அவள் எக்ஸ்ட்ராவே அட்வான்டேஜாக வச்சுருந்தா. அது எனக்காக அவள் வந்து யூஸ் பண்ணுவாள். அவளுக்கு என்னெல்லாம் பண்ணுறாளோ அது எனக்கும் பண்ணுவாள். ஒரு விஷயம் அவள் கண்டுபிடிச்சிட்டானா என்கிட்ட கூப்பிட்டு சொல்லணும், எனக்கும் அதை பண்ணணும். அவளுக்கு ஏதாவது ஒரு விஷயத்தில் இன்கம் வருது அப்படின்னா எனக்கு கால் பண்ணி அக்கா இது பண்ணுங்க அதை பண்ணுங்க அப்படின்னு சொல்லுவாள். அந்த மாதிரி பாண்டிங் வந்து செம திக்காக வந்து இருந்தது. எனக்கு அவள் தான் நிறைய சொல்லிக் கொடுப்பா. எனக்கு தெரிஞ்சதை நான் அவளுக்கு சொல்லிக் கொடுப்பேன். அந்த மாதிரி விஷயங்கள்லாம் நிறையா இருக்கும். நிறைய டவுட்ஸ் வரும். நீங்கள் இப்போ என்கிட்ட கேட்குறீங்கல்ல, அதை விட ஒரு 1000 மடங்கு டவுட்ஸ் வந்து நாங்கள் 2 பேரும் டிஸ்கஸ் பண்ணிப்போம். அந்த மாதிரி க்ரோம் ஆகி 2 பேரும் ஈக்குவலாக வந்தோம். ஒன்று என்ன அப்படின்னா, நான் ரீல்ஸ் பண்ணுவேன், அவள் வந்து க்ரோம் வீடியோ போடுவாள். இதில் வந்து அவள் மேக்கப் க்ரோமில் வந்து ட்ரெண்ட் ஆகிட்டு இருந்தா, நான் ரீல்ஸில் வந்து ட்ரெண்ட் ஆகிட்டு இருந்தேன். ரீல்ஸ் அப்படிங்கிறனால எனக்கு ஃபாலோவர்ஸ் வந்து டக்குன்னு வர ஆரம்பிச்சிட்டாங்க. மோஸ்ட்லி வந்து பாய்ஸ் தான் வந்து என்னோடய ஃபாலோவர்ஸில் அதிகமாக இருப்பாங்க. கேர்ள்ஸ் வந்து என்னால் அட்ராக்டிவ் பண்ண முடியல. ஆனால் அவளுக்கு வந்து கேர்ள்ஸ் மட்டும்தான் இருப்பாங்க, பாய்ஸ் வந்து கொஞ்சம் பேர் தான் இருப்பாங்க. அந்த மாதிரி போயிட்டு இருந்தது. இப்போது நாங்கள் வந்து ஒரு விஷயம் பண்ணணும் அப்படின்னா 2 பேரும் டிஸ்கஸ் பண்ணி தான் பண்ணுவோம். அவள் ஸ்டைலில் பண்ணுவாள், நான் வந்து என்னோடய ஸ்டைலில் பண்ணுவேன். ஏன்னா அவளுக்கு வந்து மேக்கப்பில் வந்து ஃபுல் இன்ட்ரெஸ்ட்டு, அதை பற்றி அவளுக்கு நிறைய நாலேஜ் இருக்குது. அப்படியே தலைகீழாக எனக்கு ஒன்றுமே தெரியாது மேக்கப்பை பற்றி. சிம்பிளாக ஒரு லிப்ஸ்டிக் போடுவேன், ஐலைனர் போடுவேன், பவுட்ரு கூட அடிக்க மாட்டேன். ஒரு மாய்ஸ்சரைசரோ இல்லை காம்பேக்ட் பவுட்ரு, நிறைய விஷயங்கள் பற்றி எனக்கு நாலேஜே இருக்காது. இப்போவும் எனக்கு அதை பற்றிலாம் பெரிய இன்ட்ரெஸ்ட் இல்லை. நான் அவகிட்டே சொல்லுவேன், அவள் என்கிட்ட சொல்லிகிட்டே இருப்பாள், அக்கா நீயும் மேக்கப் பண்ணி போடுன்ட்டு. எனக்கு அதெல்லாம் வராதுடி. இன்னொன்று என்னென்னா, எனக்கு வந்து என்னோடய ஃபேஸில் சோப்பு சின்னதாக மாற்றினாலே வந்து பிம்பிள்ஸ் அது இதுன்னு வர ஆரம்பிச்சிடும், ப்ளைனாக இருக்கிற ஸ்கின்ல. ஏதாவது ஆயிடுச்சு அப்படின்னா என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு அந்த மாதிரி விஷயங்கள்லாம் நான் இறங்கவே மாட்டேன். அது காசுக்காகன்னு இல்லை, என்னோட செல்ஃப் க்ரோம்காக தான் அவள் சொல்கிறா. அந்த க்ரோம் வந்து எனக்கு இன்ட்ரெஸ்ட் இல்லை. அதனால வந்து ஓகே, நம்மளுக்கு எது வருமோ அதே ட்ரை பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் அவ்வளோக்கா அதில் இன்ட்ரெஸ்ட் காட்டல. பட் ட்ரெஸ்ஸிங்கில் மட்டும் 2 பேருமே பேசி இதை எடுக்கலாம் அதை எடுக்கலாம்னு சொல்லிட்டு பேசுவோம். ஆனால் 2 பேருமே வந்து செம்ம கன்ஜூஸ்லேயும் கன்ஜூஸ். ஐயோ, மாற்றி போட்டு கன்ஜூஸாக இருப்போம். ஆனால் அவள் கூட ஒரு விஷயம் தேவைக்கு வேணும் அப்படின்னா வாங்கிடுவா. ஆனால் நான் ஒரு மட்டமானவ, தேவைக்கு வேணும்னா கூட வேண்டாம் சமாளிச்சுக்கலாம் அப்படிங்கிற ஒரு கேட்டகிரியில் தான் நான் இருப்பேன். அந்த மாதிரி ஒரு விஷயங்கள்ல எல்லாம் எங்கள் 2 பேத்துக்குள்ளேயுமே வந்து செட் ஆகும். தென் கஷ்டங்கள் அப்படின்னு வரும்போது 2 பேருமே வந்து 2 பேத்துக்கும் ஞாபகம் வந்துடுவோம். அவளுக்கு எது ஒன்றுனாலும் என்கிட்ட தான் ஃபஸ்ட்டு சொல்லுவாள். நல்லது கெட்டது எதாக இருந்தாலும் சரி, நானாக இருந்தாலும் அவகிட்ட தான் சொல்லுவேன். அந்த மாதிரி வந்து சிங்க் ஆகும். இப்போ எனக்கு ஒரு விஷயம் நடக்குது அப்படின்னா அந்த விஷயம் 3 மாதத்துக்கு அப்புறம் அவளுக்கு நடக்கும். அது ஏன்னே தெரியாது. ஆனால் நான் அந்த 3 மாதத்தில் சொல்லியிருக்க மாட்டேன். அவள் என்கிட்ட சொல்லும்போது இது வந்து எனக்கு 3 மாதத்துக்கு முன்னாடியே நடந்துருச்சு அப்படின்னு சொல்லுவேன். இந்த மாதிரி 2 மாதம் 3 மாதம் முன்ன பின்ன நடக்கும். எனக்கு நடக்கிறது எல்லாமே அவளுக்கு நடக்கும். பிரச்சனையாக இருந்தாலும் சரி, நல்லதாக இருந்தாலும் சரி, கெட்டதாக இருந்தாலும் சரி. அந்த மாதிரி தான் நான் ப்ரெக்னென்ட் ஆகி 3 மந்த்தில் அவள் ப்ரெக்னென்ட் ஆனா. அந்த விஷயம்லாம் எங்கள் 2 பேத்துக்குமே நம்ப முடியாது. என்னடா இவ்வளோ கோஇன்சிடெண்ட்டாக எல்லாமே நடக்குது அப்படின்ட்டு. ஆக்சுவலாக வந்து நான் ப்ரெக்னென்ட் ஆகி 3 மந்த் வந்து நான் யாருக்கிட்டையுமே சொல்லலை. சொல்லாத டைமில் அவள் டெஸ்ட் பண்ணுறா, அவளுக்கு பாசிட்டிவ்னு வந்துருச்சு. பாசிட்டிவ் வந்த அடுத்த செகண்ட் எனக்கு வந்து அவள் சொல்லிட்டா. எனக்கு வந்து பயம். 7 மந்த் ஆச்சு. ஃபஸ்ட்டு வந்து ஒரு 3 மந்த் பீரியட்ஸே ஆகாமல் ப்ரெக்னென்ட்டுன்னு நினச்சி அதை வந்து வெளியில ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட எல்லாத்துக்கிட்டையும் ஷேர் பண்ணேன். அப்போ அது வந்து ப்ரெக்னென்ட் இல்லை அப்படின்னு தெரிஞ்சப்போ அதை ஃபேஸ் பண்ணுறதுக்கு எனக்கு வந்து கொஞ்சம் ஹார்டாக இருந்தது. அதனால செகண்ட் டைம் நான் டெஸ்ட் பண்ணி கன்ஃபார்ம் ஆனனால நான் யார்கிட்டையுமே சொல்லலை. ஃப்ரெண்ட்ஸாக இருக்கட்டும், ஃபேமிலியாக இருக்கட்டும், யார்கிட்டையுமே சொல்லலை. அப்போ ரம்யாக்கிட்டையும் சொல்லலை. ஆனால் ரம்யா வந்து என்கிட்ட சொல்லும்போது அப்போ நான் திரும்பி அவகிட்ட சொல்கிறேன், ஆக்சுவலாக நான் 3 மந்த் டி அப்படின்ட்டு. என்னக்கோ சொல்கிற, என் பிள்ளை என்கிட்ட சொல்லவே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அவள் ஷாக் ஆகிட்டு அப்போ நாங்கள் மறுபடியும் டிஸ்கஸ் பண்ணிக்கிறோம்.
பாரு எனக்கு நடக்கிறது எல்லாமே உனக்கும் நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு. நல்லது மட்டும் தானா அப்படின்னா கிடையவே கிடையாது. கெட்டதும் அப்படிதான். என் வீட்ல சண்டை அப்படின்னா, ஒரு 2 வாரத்துல அதே சண்டை அங்கேயும் வரும். அதே ஒரு காம்பினேஷன்ல வரும். எதுக்கு சண்டைன்னு பார்த்தா, இந்த இதுக்காக சண்டை அப்படின்னு சொல்லி 2 பேரும் டிஸ்கஸ் பண்ணிப்போம். அ கெட்டது கூட நாங்க 2 பேரும் டிஸ்கஸ் பண்ணிக்கும்போது, எங்களுக்குள்ள ஒரு பாசிட்டிவ் வைப் இருக்கும். நாங்க 2 பேரும் இன்னும் போல்டாவோம். எங்களுக்கான விஷயங்கள வந்து நாங்களே வந்து நாங்க ரொம்ப செல்ஃப் க்ரோமா இருப்போம். எ நாங்க வந்து எப்படி சொல்றது? யாருமே நம்மளுக்கு தேவையில்ல. நம்மளே நம்மள பார்த்துக்கிறோம். நம்மளுக்காகவே நம்ம இருக்கோம். அப்படின்லாம் சொல்லி பேசிட்டு, நெறைய வந்து எங்கள நாங்களே மோட்டிவேஷன்லாம் பண்ணிப்போம். அதனால வந்து எனக்கு ரொம்ப ஒரு ட்ரஸ்டபுளா ஒரு பெர்சன் உங்களுக்கு யார் இருக்கா? அப்படின்னு கேட்டா, அதுல இவ ஒருத்தி சொல்லுவேன். ஆ பா பாஸ்ட் லைஃப் இவளோட பாஸ்ட் லைஃபா இருக்கட்டும், இல்ல கரண்ட் லைஃபா இருக்கட்டும், கெட்டது, நல்லது எதுவுமே நான் வந்து மைண்ட்ல எடுத்துக்கவே மாட்டேன். இப்ப என்கிட்ட அவ எப்படி பழகுறா? நான் எப்படி அவகிட்ட பழகுறேன்? அப்படிங்கிறது மட்டும் தான் நாங்க 2 பேருமே வந்து மைண்ட்ல செட் பண்ணி வச்சிருப்போம். முக்கியமா என்னோட பிரெக்னன்சி டைம்ல இவ என் கூடவே இருந்தா. எக்ஸாம்பிளுக்கு எனக்கு நார்மல் டெலிவரி ஆகுறதுக்கு மோஸ்ட் ஆஃப் ரீசனே இவன்னு தான் சொல்லுவேன். எதனால இவள சொல்றேன் அப்படின்னு சொல்லி யோசிக்கிறீங்களா? ரீசன் இருக்கு. இப்போ அப்போ அந்த டைம்ல வந்து நடக்கிறதுக்கு வந்து ரொம்ப கஷ்டம். நம்ம நடக்கணும்னாலே, "ஐயோ! நடக்கணுமா?" அப்படின்னு தான் நம்மளுக்கு வந்து மூட் ஸ்விங் அதிகமா இருக்கும். இந்த புள்ள வந்து எனக்கு கால் பண்ணும். காலையில கால் பண்ணான்னா, ஒரு 9 மணிக்கு ஸ்டார்ட் பண்ணோம்னா, விடாம 4 மணி நேரம், 3 மணி நேரம் பேசுவோம். இவ கிட்ட ஃபோன் பேசினா மட்டும் தான் நான் நடக்கவே ஆரம்பிப்பேன். ஒன் டே ஃபுல்லா காலையிலயா இருக்கட்டும், மத்தியானமா இருக்கட்டும், ஈவினிங்கா இருக்கட்டும், ஏன் நைட்டெல்லாம் கூட பேசுவோம். இவ கிட்ட பேசும்போதெல்லாம் நான் நடந்துட்டே தான் இருப்பேன். அப்படி நடந்து நடந்து ஒரு நாளைக்கு 7,000, 8,000 சம்திங் 9,000 ஸ்டெப்ஸ் வரைக்கும் நான் நடப்பேன். அத அந்த புள்ளைகிட்ட சொல்லிட்டே இருப்பேன். அப்போ எனக்கு நரமாசம். ஆனா, இந்த புள்ளைக்கியோட நரமாசம் அப்படிங்கிற டைம், அதாவது 9த் மந்த், 8த் மந்த் அந்த மாரி டைம்ல வந்து, எனக்கு பேபி பொறந்துருச்சு. அப்ப நான் தம்பிய பார்க்க வேண்டிய சிச்சுவேஷன்ங்கிறனால, இவகிட்ட என்னால கான்டாக்ட்டே பண்ண முடியாது. அந்த டைம்ல நான் ஃபோனே யூஸ் பண்ண முடியாது. கிடைக்கிற டைம்ல தான் பேச முடியும். அதுவும் 5 நிமிஷம், 10 நிமிஷம் தான். அப்ப அந்த புள்ள என்கிட்ட புலம்பிட்டே இருக்கும். "புள்ள என்னால நடக்கவே முடியல புள்ள" அப்படின்னு நான் திட்டுவேன். "ஒழுக்கு மரியாதையா யார்ட்டயாவது ஃபோன் பேசிட்டாவது நட. நான் எப்படி உன்கிட்ட பேசிட்டே தானே நடப்பேன்" அப்படின்னு. "உனக்கு நான் இருந்தேன். எனக்கு யாருமே இல்ல புள்ள" அப்படின்னு சொல்லி ஃபீல் பண்ணுவா. அப்போ நான் சொல்லுவேன், "இப்பல தம்பி இருக்கான். இல்லன்னா கூட நான் வந்து கண்டிப்பா அவன் கூட டைம் ஸ்பெண்ட் பண்ணுவேன். இவன் எப்ப தூங்குறான், எப்ப எந்திரிக்கிறான்னே தெரியாது." அப்படின்லாம் சொல்லிட்டு, நான் வந்து அவகிட்ட சொல்லிட்டுருப்பேன். ஆக்சுவலா அவளுக்கு சி செக்ஷன், எனக்கு வந்து நார்மல் டெலிவரி. ஆனா 2 பேருமே செம்ம பிளான் பண்ணி வச்சிருந்தோம். நார்மல் டெலிவரினா எப்படி இருக்கும்? என்ன ஏதுன்னு சொல்லிட்டு, அந்த டெலிவரி டைம் ஃபுல்லா இவளும் நானும் வந்து நெறையா சர்ச் பண்ணி, நெறையா வீடியோ பார்த்து, எனக்கு ஒரு கான்ஃபிடென்ட் வந்ததே வந்து இவளும் நானும் டிஸ்கஸ் பண்ண அந்த ஒரு விஷயம் தான். ஃபுல் அண்ட் ஃபுல் மோட்டிவேஷனலா தான் பேசுவோம். அதுவும் டெலிவரி வீடியோ நெறைய வீடியோ பார்ப்போம். இதான் பெயினுன்னு தெரிஞ்சிருச்சு. இப்படி தான் இருக்கணும் அப்படின்னு சொல்லி பேசி பேசியே எனக்கு வந்து டெலிவரி அப்போ பெயினே வரல. எனக்கு குழந்தை பிறந்தப்போ கூட நான் பேசிட்டு இருப்பேன். அத வெளியில வந்தோனே நான் அவகிட்ட சொல்லியிருப்பேன். "புள்ள பெயினே இல்ல புள்ள எனக்கு" அப்படின்னு சொல்லிட்டு. ஆ அடுத்த நாளே அவ வந்து ஹாஸ்பிட்டல் அன்னைக்கே வந்திருப்பா. பட் அவ நெற மாசம். அதனால அடுத்த நாள் தான் வந்திருப்பா. வந்து என்ன பார்த்துருப்பா. அந்த மாரி ஒரு ஃப்யூச்சர் கோல் எங்களுக்கு நெறைய இருக்கு. நெறைய டிஸ்கஸ் பண்ணிப்போம். ஆ எங்க 2 பேத்துக்குமே அவ்ளோ செட் ஆகுறதுக்கு என்ன ரீசன்னு எங்களுக்கே தெரியாது. எல்லாமே வந்து ஒரே மாரியே இருக்கும். பேர்ல இருந்து, இப்போ குழந்தையும் பசங்க 2 பேத்துக்குமே. ஆனா அவளுக்கு வந்து பையனுக்கான சிம்ப்டம்ஸ் எல்லாமே இருந்தது. ஸ்கின்னா இருக்கட்டும், அவளோட கலர் சேஞ்சிங்கா இருக்கட்டும், வாமிட்டிங்கா இருக்கட்டும், எல்லாமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா, பாய்க்கான சிம்ப்டம்ஸ் தான். என்னோடது அப்படியே ஆப்போசிட் கேர்ளுக்கான சிம்ப்டம்ஸு. அப்பவும் அவ சொல்லுவா, "அக்கா உனக்கு கேர்ள் பேபி தான்க்கா, கேர்ள் பேபி தான்க்கா" அப்படின்னு சொல்லிட்டு. அப்படி இருந்து எனக்கு வந்து தம்பி பொறந்தான். ஏன்னா ஸ்கின்ல எனக்கு எந்த சேஞ்சஸுமே இல்ல. இந்த வரப்போற ஆகஸ்ட் மந்த்தாவது 30 டேஸ்க்கு 30 வீடியோஸ் போடணும்னு பேசி வச்சிருக்கோம். ஆனா, அது கன்டென்ட் கிடைக்குமா? போட முடியுமா? அப்படின்னு சொல்லிட்டு ஐடியா இல்ல. பட் ட்ரை பண்ணணும் அப்படிங்கிற தாட் மட்டும் இருக்கு. கண்டிப்பா ட்ரை பண்ணுவோம். இந்த டைம் வந்து நான் நெக்ஸ்ட் வீடியோ வந்து
யூடியூப்பில் எவ்வளோ இன்கம் வந்துட்டுருக்கு, மந்த்லி எனக்கு சேல்ரி வருதா அப்படிங்கிற டீட்டெயில்ஸ் ஷேர் பண்ணுறேன். நிறைய விஷயம் உங்ககிட்ட ஷேர் பண்ண வேண்டியது இருக்குது. அதுக்கு நம்மளோட சேனலை ஃபர்ஸ்ட்டு சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோ உங்களோட நோட்டிஃபிகேஷனுக்கு வரும். அடுத்தடுத்த வீடியோவை நீங்கள் பார்க்கலாம். ஏதாவது டவுட்ஸ் இருந்தது அப்படின்னா இந்த வீடியோவுக்கு கீழே கமெண்ட் பண்ணுங்கள். கண்டிப்பாக என்னோட சைடில் இருந்து நான் ரிப்ளை பண்ணுவேன். வேறு ஏதாவது queries இருந்தாலும் எனக்கு இன்ஸ்டாவில் மெசேஜ் பண்ணுங்கள். இன்ஸ்டாலையும் நான் ரிப்ளை பண்ணுவேன். ஒரு விஷயம் உங்ககிட்ட கேட்குறேன். என்ன பிடிக்குமா? பிடிக்காதா? பிடிக்கும்னா ஏன் பிடிக்கும்? பிடிக்காதுன்னா ஏன் பிடிக்காது? அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட்டில் சொல்லுங்கள். நான் தெரிஞ்சுக்கிறேன். ஒரு சில பேட் கமெண்ட்ஸுக்கு நான் ரெஸ்பான்ஸ் பண்ணுறது வேண்டாம் அப்படின்னு சொல்லி ஒரு சிலர் சொல்கிறீங்க. அதுக்காக கேட்குறேன்.